சிறகடி காசு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜயா பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் கூட்டிகிட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே பொண்ணு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து நல்லா பேசிடுவாங்க. பேசினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பொண்ணு வந்து மாப்பிள்ளைகிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் அவங்க 2 பேரும் பேசுவாங்க. அவங்க 2 பேரும் எதனால் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போதே இப்படிலாம் சொல்லிட்டு அந்த பர்சனல்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசி அவங்கள 2 பேருக்குமே பிடிச்சி போயிடும். அந்த விஷயத்தை வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட தாத்தா வராங்க. தாத்தா வந்து விஜயாவோட அப்பா யார் எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயாவோட தாத்தா அவங்க வந்து இந்த பொண்ணோட தாத்தாக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஸோ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பேருமே பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களாக வராங்க. சொந்தக்காரங்களாக இருக்கும்போது என்ன உறவு முறை அப்படின்னு யோசிச்சா மனோஜுக்கு இந்த பொண்ணு தங்கச்சி முறை வருது. இதை கேட்டு விஜயாவும் மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அதனால இப்போ கல்யாணம் பண்ண முடியாது, இந்த சம்மந்தத்தை இங்கேயே நிறுத்திடலான்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்னனால ரொம்பவே சோகமாக அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து, ரவி, அதுக்கப்புறம் மனோஜ்னு சொல்லிட்டு ஒய்ஃப் யாருமே கூட இல்லாதனால பார்த்திங்க அப்படின்னா அந்த சோகத்துலேயும் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா குடிச்சிட்ருக்காங்க மாடியில். ஆக மொத்தம் 3 பேருமே பார்த்திங்க அப்படின்னா தன்னோட ஒய்ஃபை வந்து பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கு பின்னாடி சிந்தாமணி தான் முக்கியமான கேரக்டராக இருந்து விளாண்டுட்ருக்காங்க. ஸோ எப்போ தான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு இந்த சிந்தாமணியை தோக்கடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறி வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.